Good morning friends. வெல்கம் டு ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். ஏகப்பட்ட சொதப்பல் நடந்துச்சு. நேற்று வந்து ட்ரெயின் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி மறுபடியும் டிக்கெட் மாதிரி புக் பண்ணி வந்து வெனிஸ் வந்தால் இங்கே புக் பண்ணது வந்து டேட்டெல்லாம் கரெக்டு, மந்த்து தப்பாயிருச்சு. அடுத்த மாதத்துக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதனால் லாக்கர் கொடுத்துருக்காங்க, இங்கே ரூம் கிடைக்கல. சரி ஓகே, நம்ம அப்படியே சுற்றிட்டு நைட்டு கூட சுவிட்சர்லாந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அப்படி இல்லைன்னா எப்படினாலும் 3 மணிக்கு மேலே தான் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், அதனால் நிற்க வேணாம்னு சொல்லி எல்லாம் இது பண்ணி வச்சுட்டு இப்போ இங்கேருந்து அப்படியே நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வெனிஸ் போயிட்டு போட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணலாம், இங்கேருந்து வேறு எங்கேயாவது போகலாமான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இதான் மக்களே நம்ம புக் பண்ணியிருந்த ஹோட்டல், இந்த ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள், இதுதான். ஏஎன்ஓ ஹாஸ்டல்ஸுன்னு ஓகேங்களா. எல்லாமே ஸ்பெஷலிட்டிலாம் சூப்பராக வச்சுருக்காங்க. பட் நம்ம தான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ணுறது, அது அவசரத்தில் புக் பண்ணுறது மாறி போச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு புக் பண்ண அது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அது அன்றைய டேட்டுக்கு பே பண்ணோம். நான் பே பண்ணுறது எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. மறுநாள் வந்து சரி பே பண்ணலான்னு பார்த்தா ரூம் இல்லைன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவசரமாக சர்ச் பண்ணும்போது ஒரு ஹோட்டலில் வந்துச்சு, புக் பண்ணால் டேட்டு வேறு டேட்டாக இருந்திருக்கு. மந்த்து டேட் ஆல்மோஸ்ட் ஒன்று தான், மந்த்து வேறையாக இருந்துச்சு. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. அதனால் மக்களே, நீங்கள் வந்து இப்போ ஃபாரின் போகிறோம் அப்படின்னா ரூம் டிக்கெட் புக் பண்ணுறது எல்லாமே டேட்டு டைம் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக பார்த்துக்குங்க. இல்லைனா இப்போ இந்த மாதிரி நாடோடி மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கணும். ஓகே, ஃபுல்லாக கூட வந்து குளிக்கிறது கூட அவனுக்கு வந்து ஷவர் ரூம் இல்லைன்ட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஆஃப் குளியெல்லாம் போட்டுட்டு சரி ஓகே இப்போ போய் சாப்பிட்டுட்டு அப்படி நம்ம போகலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம் மெக்கி நோக்கி. முடிச்சுட்டு நம்ம ஃபுல்லாக ஏரியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, என்ன காரணம் நம்ம வந்து வெனிஸ் வந்தோம் அப்படின்னா, வெனிஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப தெரியும், பார்த்துருப்பீங்க. ஏன்னா வந்து நிறையா படங்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட இடத்துல வந்து வெனிஸை வந்து நம்ம காமிப்பாங்க. எப்படி காமிப்பாங்கன்னா ஃபுல்லாக வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றி தண்ணியாக இருக்கும், போட்டிங்காக போகும். அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு சிட்டி. அதனால தான் வந்து வருஷத்துக்கு வந்து பல கோடி மக்கள் வந்து இங்கே வந்து டூரிஸ்ட்டாக வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா வந்து இந்த இத்தாலியில் ஒரு மிக முக்கியமான ஒரு நகரம் வந்து நம்ம வெனிஸ் தாங்க. அதனால தான் நம்ம இந்த வெனிஸுக்கு வந்திருக்கோம். இந்த இத்தாலியை சுற்றி வந்து ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, ஆஸ்ட்ரியா, ஸ்லோவேனியா அப்படி சொல்லிட்டு இவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து இதோட பார்டரை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கு. இத்தாலியை பொறுத்த மட்டுக்கும் ஒரு 6 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இது வந்து வெனிஸில் வந்து இப்போது 2023 கணக்குப்படி 6,41,000 மக்கள் வந்து வாழ்கிறாங்க. இது வெனிஸோட ஒட்டுமொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோமே, நமக்கு வந்து 414.6 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓவரால் இத்தாலியில் வந்து 92% வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியன் தான் இருக்கிறாங்க. பேலன்ஸ் வந்து 8% தான் அதர் இது இருக்கு இல்லையா, ரோமனாக இருக்கட்டும், ஆஃப்ரிக்கனாக இருக்கட்டும், அந்த மாதிரி மக்கள் வாழ்கிறாங்க. இங்கே வந்து ஒரு 32 வகையான லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க. அதில் மெயின் வந்து இத்தாலி தான். இத்தாலியன்கள் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக பேசுகிறது இத்தாலி. அதுக்கு அடுத்தபடியே வந்து ஜெர்மனி பேசுகிறாங்க, ஃப்ரான்ஸ் பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இப்படி நிறையா லாங்குவேஜ் இங்கே பேசினால் கூட மெயினாக வந்து பேசுகிறது இத்தாலி. அதனால் வந்து ஆனால் இங்கிலீஷ் பேசினாலுமே ஏன்னா டூரிஸ்ட் நிறையா வர்றதுனால எல்லாருக்குமே வந்து சரளமாக தெரியுது. அதனால் நமக்கு கொஞ்சம் ஈஸி தான். அதனால் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆனால் இந்த இத்தாலி இருக்கு இல்லையா, இத்தாலியோட பெருமை என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும்னா எக்கச்சக்கம் இருக்குங்க. அதாவது வந்து நம்ம எல்லாமே வந்து இந்த ஃபஸ்ட்டு அந்த வந்து வளர்ச்சி இருக்கும், டெக்னாலஜி வளர்ச்சியில் வந்து ரேடியோ, டெலிஃபோன், அதுக்கப்புறம் இப்போ வந்து ஈவி, இப்படி எல்லாமே நம்ம பார்த்தோன்னு வச்சுங்களேன். அது எல்லாமே கண்டுபிடிச்சவங்க இவங்க தாங்க. இப்போது ரேடியோ வந்து முதல்ல கண்டுபிடிச்ச இத்தாலி தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெலிஃபோனை கண்டுபிடிச்சவங்க இவங்க தான். பேட்டரியை கண்டுபிடிச்சது இவங்க தான். அதே மாதிரி வந்து இந்த டெம்பரேச்சர்லாம் இது அளக்கிறதுக்கு உதவுமே தெர்மோமீட்டர், அதை கண்டுபிடிச்ச இவங்க தான். அதே மாதிரி ஐ கிளாஸஸ் இருக்கு இல்லையா, நமக்கு கண்ணுக்கு போடுவோம் இல்லையா பவர், இதுக்கு அந்த கிளாஸஸ் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அதேமாதிரி நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து பவர் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இது பண்ணுவோம் இல்லையா, அந்த நியூக்ளியர் ரியாக்டர் அதை கண்டுபிடிச்சது இவங்க தான். நியூஸ் பேப்பராக இருக்கட்டும்,
அதே மாதிரி துப்பாக்கியில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் புல்லட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதை கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும். அதே மாதிரி நமக்கு வந்து இசையில் வந்து பியானோ இருக்கு இல்லையா, பியானோவை வந்து கண்டுபிடிச்சதாக இருக்கட்டும். இப்படி இவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம எங்கே போனாலும் இப்போ நம்ம மக்கள் நிறைய சாப்பிடக்கூடிய பீஸாவையும் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இப்படி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பின்புலம் இருக்குங்க. அதே மாதிரி வந்து வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 5 கோடி டூரிஸ்ட் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ பார்த்துக்குங்க எவ்வளவு பாப்புலேஷன் வந்து இதை வந்து டூரிஸ்ட்டுக்கு இங்கே வர்றாங்க அப்படி சொல்லி. அதாவது இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து இவங்க இந்த போட்டை தான் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த ஏரியாவெல்லாம் அப்படியே கொஞ்சமாக பார்த்துட்டு நம்ம போட் போயிடலாம். அங்கே போயிட்டு அந்த ஃபெரி எடுத்துகிட்டு நம்ம அந்த சுற்றி பார்க்கலாம். ஏன்னா சிட்டி தான் நமக்கு மெயின் வந்து வெனிஸ் சிட்டி தானே, அதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். வாங்க அப்படி போவோம். நீங்களும் அப்படி அந்த ஸ்ட்ரீட்டை பார்த்துட்டே வாங்க. இதுதாங்க நம்ம அந்த போட்டு, இது கவர்மெண்ட்டோடது ஃபெரி. இங்கே என்னென்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இது வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஆப்போசிட்டில் எப்படி தெரியல, அதுதான் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம மார்னிங் வந்து இறங்குனது அப்படியே அந்த பாலத்தில் இறங்கி இந்த சைடு வந்தோம்னா பஸ் ஸ்டாப்பு. இங்கே வந்து நான் வந்து இப்போ டே பாஸ் எடுத்துட்டேங்க. டே பாஸ் வந்து 25 யூரோ எடுத்துருக்கிறேன். இப்போ அதனால் வந்து நம்ம இப்போ ஸ்கேன் பண்ணோம்னா உள்ளே போயிடலாம். அப்படி உள்ளே வந்தாச்சு. மக்களாக அப்படி கேவில் வந்து போயிட்டுருக்கோம். அப்படி கண்ணில் எடுத்து ஊற்றிக்கலாமா, அவ்வளோ அழகாக இருக்குது. ஏத்தாப்பில் இருக்குது ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கும் இதுக்கும் பாருங்கள் பாலம் போட்டு அப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குதுங்க, சான்ஸே இல்லை. அதான் நீங்கள் வந்தீங்கன்னா டே பாஸ் எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபெரி எல்லாமே ஃப்ரீ தான். அது கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய ஃபெரி ஃப்ரீ தான். 25 யூரோ வருது. அப்படின்னா நீங்கள் பஸ்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சிட்டிக்குள்ளே எங்கேனாலும் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வந்தீங்கன்னா அப்படி எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ட்ரிப்பை. போட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன் இருக்குது. நீங்கள் போகும்போது எந்தெந்த ஏரியா போகிறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அங்கே போய் இறங்கிட்டு அந்த ஏரியாவில் உள்ள அட்ராக்ஷன் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஏதாவது சுற்றி பார்க்குறதுக்கு உண்டான இடங்கள் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து இங்கேருந்து டைரெக்டாக போயிட்டு அங்கே ஒரு சர்ச் எல்லாம் இருக்குது. நம்ம அந்த சிட்டி வியூ எல்லாம் அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம அந்த சின்ன போட்டு மாதிரி இருக்குல்ல, இது வந்து என்ன ப்ரைவேட்டாகவும் நம்ம வாடகைக்கு எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஜாலியாக சுற்றலாம். இதெல்லாம் போதும் இல்லையா, இதெல்லாம் ப்ரைவேட் போட்டிங் எல்லாமே. நீங்கள் ஒவ்வொரு தடவும் இந்த ஒவ்வொரு இடத்துக்கு போகணும், இல்லை இந்த ஊரில் உள்ளவங்கலாம் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போனால் இந்த மாதிரி தான் போட்டு எடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்டாப்பு இப்போ வருது இல்லையா, இந்த சைடில் ஒரு ஸ்டாப் இருக்குது. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் A to Z வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ ரொம்ப அருமையாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஜேர்னி வித் ஜே. நான் உங்கள் ஜெகநாதன். டேக் கேர், பை பாய்.